ஹாய், வெல்கம் டு ஷேரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு குழம்பு செஞ்சு, ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. காரணம் என்னென்னா, எப்போ பாரு நம்ம மெனுவாகவே செய்கிறோமா, அதனால குழம்பு மட்டும் தனியாக நம்ம வீடியோ போட்டே பல வருஷங்கள் ஆன மாதிரி என் மனசுக்குள்ளே ஒரு மூலையில் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெறும் குழம்பு மட்டும்தான். அதுவும் கார குழம்பு செய்ய போகிறோம். பட்டாணி வச்சு காரக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு மசாலாலாம் வறுத்து அரைச்சி தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பட்டாணி வேக வச்சிடலாம். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி பட்டாணியை ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் காலையில் செஞ்சாலும் சரி, நைட்டு செஞ்சாலும் சரி, மதியத்துக்கு செஞ்சாலும் சரி, நீங்கள் முன்கூட்டியே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்லா வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வேக வச்சுருவோம். நான் 150லேருந்து 200 கிராம் அளவுக்குள்ளே நான் பட்டாணி ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துடலாம். தண்ணியை ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் பட்டாணியை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம மசாலா வறுத்துக்கலாம். அதுக்கு தேங்காய் துருவல் வறுத்துக்கலாம். நான் ஒரு 1/4 முடி தேங்காய், சின்ன தேங்காயில் ஒரு 1/4 முடி தேங்காயை துருவி எடுத்திருக்கேன். 1/4 முடி தேங்காய் துருவல் போட்டுட்டு ஒரு 10-20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா இந்த தேங்காய் நல்லா கலர் மாதிரி வரணும். அது போல் வறுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா எண்ணெய் எதுவுமே ஊற்றலை. அந்த தேங்காயில் இருக்க ஈரப்பதம் அந்த எண்ணெயிலே பாருங்கள் நல்லா கலர் மாதிரி இது போல் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். ரொம்ப கருக விடுற மாதிரி வறுக்கக்கூடாது. நல்லா பக்குவமாக இது போல் வறுத்துக்கோங்க. இந்த டைமில் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கப்புறம் வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்க மாட்டோம். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருவோம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சும்மா ஒரு 30 செகண்ட் 40 செகண்டுக்கு இது போல் மசாலாலாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். வறுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு சூடான கடாயிலே வச்சுருந்தோன்னா ஆறுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஏன்னா இது கடாய் சூடாகவே இருக்கிறதுனால அந்த நம்ம வறுத்த மசாலா அப்படியே அந்த சூடு அப்படியே நிற்கும் ரொம்ப நேரத்துக்கு, அரை மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும் சூடாகிறதுக்கு. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டிங்கன்னா சூடு சீக்கிரமாக ஆறிடும். அதனால நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருக்கேன். சூடு ஆறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம குழம்புக்கு தேவையான காய், வெங்காயம் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ரெடி பண்ணிவிட்டு மசாலா காயெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு மசாலாவையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரே இதாக தாளிக்கிறது தான். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே இங்கே பாருங்கள் வெந்தயம், கடுகு ரெண்டையுமே சேர்த்துக்கோங்க. வெந்தயம் தான் காரக்குழம்பு, இந்த புளிக்குழம்புக்கெல்லாம் ஒரு நல்ல மனம் வேணும் அப்படின்னா வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும். வெந்தயம் சேர்த்தா தான் அந்த மனமே நல்லாயிருக்கும். நல்லா இந்த வெந்தயம் பொரிஞ்சதுமே அது கூட இந்த கருவேப்பிலையும் சேர்த்து பாருங்கள். மனம் சூப்பர், மனம் கமகமன் மணக்கும். அது கூடவே 3 தக்காளி, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வெட்டியிருக்கேன். அதையும் சேர்த்து அது கூடவே தக்காளி வெங்காயத்து கூட நான் காய் சேர்த்துக்கிறேன். 3 கத்திரிக்காயும் 1 உருளைக்கிழங்கும் வெட்டி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுவோம். காய் வதங்கிறதுக்கு உப்பு. இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வதக்கிக்கணும். பாருங்கள் தக்காளி, காய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. கத்திரிக்காய் இதுலேயே நல்லா 3/4 பக்கத்துக்கு வெந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வறுத்து அரைச்சோலையா அந்த மசாலா பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கிளறு. இதில் மஞ்சத்தூள் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். மிளகாத்தூள், மல்லித்தூள், தேங்காய், வெங்காயம், மஞ்சத்தூள் எல்லாம் இதில் சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த மசாலாவில். அதனால் இது கூட வேறு எதுவும் நம்ம சேர்க்க வேணாம். நல்லா இது போல் சும்மா ஒரே ஒரு நிமிஷத்துக்கு இது போல் வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி மசாலாவும் காயும் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சோம் இல்லையா பச்சை பட்டாணி, அதையே இதில் சேர்த்துலாம். தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தண்ணி எவ்வளோன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப எல்லாம் கெட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் குழம்பு தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் பார்த்துட்டு தண்ணி சேருங்க. பயறு வேக வைக்கிறப்போ உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதே தண்ணியோட தான் சேர்த்துருக்கோம். உப்பு சரி பார்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். குழம்ப கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் சேர்த்து மூடி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விட்டுருவோம். இது கூட வேறு எதுவும் சேர்க்க வேணாம். ஓப்பன் பண்ணி இடையில கிளறது எதுவும் வேணாம். 10 நிமிஷத்துக்கு நீங்கள் விட்டுருங்க. அது பாட்டுக்கு வேகட்டும். அப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள். 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். குழம்பு சூப்பராக நல்லா கமகமன் வெந்து நல்லா இருக்குது. இப்போ இது கூட எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அவ்வளோதான், குழம்பே முடிஞ்சு போச்சு. இதோட நம்ம ஆஃப் பண்ணுறது தான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
குழம்பு வந்து எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்க, இதில் ஏன் புளி சேர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய பேர் வந்து இந்த டவுட்டை என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. புளி சேர்க்க வேணாமா, புளி சேர்க்க வேணாமான்னு. கண்டிப்பாக புளி சேர்க்கவே தேவையில்லை. ஏன்னா தக்காளியில் இருக்க புளிப்பு நமக்கு போதும். நீங்கள் அந்த மாதிரி செஞ்சது இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி காரக்குழம்பு பயறுகள்லாம் போட்டு குழம்பு வைக்கிறப்போ நீங்கள் வந்து புளிப்பு சேர்க்காம புளிப்பு தான் சேர்த்து செய்கிறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, இந்த ஒரு டைம் பார்த்தீங்கன்னா காரக்குழம்பு அதாவது பயறு வகைகளில் நீங்கள் குழம்பு செய்கிறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு டைம் புளி இல்லாமல் செஞ்சு பாருங்கள். வெறும் தக்காளியோட டேஸ்ட்டில் மட்டும் அந்த புளிப்பு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. நீங்கள் 2 தக்காளி போட்டிங்கன்னா ஒரு தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டு 3 தக்காளியாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். புளியெல்லாம் சேர்க்கணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப அருமையாக இருக்கும். புளிப்பு, காரம், உப்பு எல்லா டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதில் புளி சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி மாறிடும். புளி சேர்க்காம இப்படியே சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, டேஸ்ட் மறக்கவே மாட்டீங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே போல் என்னென்னா, இந்த குழம்பு இப்போ சாப்பிட போகிறோம் அப்படின்னா இதில் நம்ம இந்த குழம்புக்கு என்ன சைடிஷ் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் உங்களுக்கு இருக்கும். இந்த குழம்புக்கு எதுக்குங்க சைடிஷ்ஷு? அதில் கத்திரிக்காய் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது, அப்புறமா பட்டாணி இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு தனியாக ஒரு சைடிஷ் நம்ம செய்யணும்? சைடிஷ் கூட எதுக்கு செய்ய தேவையே இல்லை. அந்த மாதிரியான ஒரு குழம்பு தான். வெறும் ரைஸ் வச்சு குழம்பு வச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை வந்து சிம்பிளாக முடிச்சுக்கலாம்.